பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு வந்து வலி ஓவராக இல்லைனா கண்ணு செவந்து போகுது. ஏதோ ஒரு ரீசன்னால கண்ணு செவந்து போகுது. கண்ணு வலி இருக்குது, 2 கண்ணும் வலி இருக்குது. கண்ணு எரியுது, கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது. ஏதாவது நரம்பு மூலியமாக ஏதாவது நரம்பு மூலியமாக வராது சார். இல்லை நரம்பு மூலியமாக சரி பண்ணுறதுக்கு நரம்பு மூலியமாக வராது. அந்த இது சரி உச்சந்தலை இருக்குல்ல, இதில் கொடுக்கணும். சரி, நம்ம உச்சந்தலையில் எண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய், அந்த எண்ணெயை இதில் ஊற்றணும். நல்லா ஊற்றி தட்டணும். தட்ட இந்த எரிச்சல் மாறும். இங்கே தட்டணும். நல்லா உச்சந்தலையில் நல்லெண்ணெயை வச்சுக்கிட்டே தட்டணும். தட்ட இறங்க கண் பார்வைக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும். வெளிச்சம் நல்லா கிடைக்குங்களா? அப்போ இந்த கீட்டானது இங்கே வந்து சிவீர நேரம். அந்த சிவீர நேரது அப்படியே சீவகாய போட்டு குளிச்சோம்னா அந்த கீட்டை பூரா எடுத்துடும். அந்த எரிச்சல் மாறிடும், கண்ணெரிச்சல் மாறிடும். அப்போ காந்துறது நின்று அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், எண்ணெயை போட்டு இதில் அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த இருக்குல்ல நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு இங்கே பாருங்க, அப்படியே இங்கே பாருங்க, நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இங்கே பாருங்க, கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்வாங்க, எண்ணெயை போட்டுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே வெள்ளை பொருள் அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு வாங்க இதெல்லாம் கொடுக்கணும். சுரண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். நம்ம பார்க்குறதுக்கு பிடிச்ச மாதிரி தெரியும். இங்கே பூரா சுரண்டுற மாதிரி இருக்கும். நல்லா எடுக்கணும். எடுத்தாத்து அந்த நரம்பில் இருக்கிறது அது பூரா கீழே இருக்கும். அப்போத்தான் அந்த முதுகில் இருக்கிறது, கண்ணில் இருக்கிறது பூரா கீழே இருக்கும். அந்த எரிச்சல் மாதிரி கண் எரிச்சல், அந்த எரிச்சல் மாதிரி ரத்தமாக இருக்கிறது மாதிரி எதனால் வரல, சூடுனால வர, நரம்புனால வர. அதுக்கு இந்த வைத்தியத்தை போகணும். நம்ம அடிக்கிறது எந்த அளவுக்கு இதை அடிக்கிறோம் அந்த இதே அடி வந்து லேடிஸுகளுக்கு வந்து இந்த குருத்து இருக்குல்ல, நம்ம பாத்ரூம் உட்காரம்போது இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த பால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு வலி வரும். சில பேருக்கு சேர் உட்காரம்போது அந்த இடத்துல குத்துற மாதிரி அந்த வலி வரும். அந்த வலியை குறைக்கணும்னா இந்த அடிக்கு எப்படி கொடுக்கணும்னா, துண்டை வந்து நல்லா பங்கு கணக்கு சுட்டிக்கிறது, நல்லா டேபிள் உட்கார வச்சுக்கணும். டேபிள் உட்கார வச்சுக்கிட்டு சென்டரை பார்த்து உட்கார வச்சுட்டு அடிக்கணும். அது அந்த இடம் படம் கீழே அது சென்டராக இருக்கும். துணியை சுற்றி அது மேலே உட்கார வச்சுக்க சொல்லுவாங்க. இது துணி சுற்றி உட்கார சொல்லுவாங்க. ஆமாம் நல்லா சும்மாடு செஞ்சு காட்டுங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த வால் எலும்பு பிரச்சனை இருக்குங்க. லேடிஸ்க்கு நிறைய வெளியே எடுத்துக்கிட்டு இந்த திண்டுக்கல் ஏரியா பழனி சேலம் பஸ்ஸில் ரொம்ப தூரம் பஸ்ஸில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோன்னா பாதி தூரத்தில் ஏஞ்சி நின்றுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ரொம்ப அந்த வால் எலும்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்றும் இல்லை. ஆமாம், இந்த சென்டர் பாருங்க, அந்த வாய் நீங்கள் உட்காருங்களா? உட்காருங்க, எவ்வளோ உட்காருங்க. சென்டராக இருக்கும். அதில் ரொம்ப படக்கூடாது, சும்மா ஓலாக இருக்கும். இதே கொடுக்கணும். ஒரு நாளைக்கு கொடுத்தா போகாது. எத்தனை டைம் அடிக்கணும் ஐயா? இது 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படியே 1/2 மணி நேரம் அடிக்கணும் ஐயா? ஆமாங்க. இது அடிச்சாட்டங்க இறங்கு. நம்ம 2 அடி அடிச்சுட்டு எந்திரிச்சு போனால் வலி இருக்குமா? அவங்களுக்கு வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க. சரிங்க ஐயா. வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறது இப்போ எப்படி இங்கே வரல, இந்த வைத்தியம் கொடுக்குறோம். வைத்தியம் கொடுத்து இங்கே அடிச்சா இங்கே இறங்க எண்ணெய் எதனா ஊற்றி எதனா செய்யணுமா? எண்ணெய் ஊற்றி தான் அடிக்கிறீங்க. எண்ணெய் ஊற்றி தான் அடிக்கணும். அதை கேட்டுக்கிறேன் தெளிவாக. அப்படியே வந்து தட்டு முறையில் வரணும். சரிங்க ஐயா. இதை கொடுத்தோம்னா 2 நாளைக்கு கொடுத்தோம்னா அந்த வலி அங்கே போகுதுன்னே தெரியாது. மீண்டும் வருமா ஐயா வலி? அந்த இடம் கையே வைக்க தேவை. அந்த இடத்துக்கு கை வைக்க வேண்டியது இல்லை. அந்த வால் மாதிரி இப்படி இருக்கும். அந்த வால் குத்தும் போது சேர் உட்காரும் போது அந்த அதாவது அந்த வளராதுக்கு முன்னாடி நல்லா வளர்ந்துருச்சுன்னா உட்கார முடியாது. அந்த வளராதுக்கு முன்னாடி லேசாக நம்ம அந்த வலி அது வராதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடணும்.
நல்லா வளர்ந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? ஆ. ஒன்றும் பண்ண முடியாது. வளைஞ்சு வந்துருமில்ல இப்படி, ஆமாம். அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது செய்ய முடியாது. அளவுக்கு தட்டல் கொடுத்தாங்க. தட்டி கொடுக்கணும், வலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தோட்ட கீழே இறங்க 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 அந்த வலி குறையும். இதில் இப்படி தான் உட்காரணும். எங்கே போய் உட்கார்ந்தாலும் இப்படி தான் உட்காரணும். இந்த சேரில் உட்காரும்போது இப்படி இப்போ வந்து அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் வச்சாங்கன்னா இன்னும் அதிகமாக ஐயப்பா சளி பிடிச்சி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒருத்தவங்க வீசிங் இருக்குது, அவங்களுக்கு நல்லெண்ணெய் வைக்கலாமா கேள்வி? அதை வந்து அளவாக வச்சுக்கணும். அளவாக வச்சுக்கணும். இல்லை அவங்களுக்கு 4 மணி நேரம் நம்ம தட்டும்போது இன்னும் அதிகமாகிடுங்க சார். இல்லை தட்டலாம், எண்ணெய் வைக்கிறது அளவாக வச்சுக்கணும். இல்லை எண்ணெயே வந்து அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஊறும்போது அதுவே சைனஸ் ஊற வைக்க முடியல, லைட்டாக இந்த இடத்துல வச்சு லேசா நம்ம அந்த கொஞ்சம் வச்சாலும் அது வந்து 4 மணி நேரம் அவங்களுக்கு ஊறும்போது தலைவலி அதிகமாக. நம்ம எண்ணெயை அதிகமாக வைக்க போகிறது இல்லை, கண்ணுக்கு தான் எண்ணெயை அதிகமாக போடுவோம். இந்த இதுக்கு வந்து எண்ணெய் போட வேண்டியதே இல்லை, சாதாரணமாக தட்டுனாலே போதும். அது என்ன தேவையில்லைங்க. ஐயா கண்ணு சாதாரண இந்த வரங்க ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னாலே இப்படி வச்சு தட்டலாம், இப்படி வச்சு தட்டலாம். கை இப்படித்தான் இருக்கணும். இப்படி வரும்போது இங்கே வரங்க கேப் தான் பாருங்க. பசங்களை அடிக்கிற மாதிரி. ஆமாம், பசங்க அடிக்கிற அப்படியே மாதிரி. கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. ஆனால் அடிக்கிற மாதிரி இருக்கும், அடி இருக்காது. ஐயா கண்ணை முடிஞ்சிச்சுங்களா? கண்ணு